Hello, good morning students. In the video நம்ம பார்க்க போறது 10th standard max. Okay, டாபிக் வந்து probability. Probability வந்து exercise 8.4 question number 4 தான் பார்க்க போறோம். இது வந்து 2 mark questions. ஓகேங்களா? question கவனிங்க. A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. அடுத்தது பாருங்க சொல்யூஷன். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துங்க. A மற்றும் B இல் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு. அப்போ A மற்றும் இதற்கான A சேர்ப்பு A யூனியன் B ஈக்குவல் டு தான் 0.6. ஓகே, அடுத்த லைன் பாருங்க. A மற்றும் B ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு தான் B இன்டர்செக்ஷன் probability P of A intersection B. A intersection B தான் 0.2 கொடுத்துட்டான். ஓகே, எனில் P of A plus P of A bar plus P of B bar ஐ காண்கன்றதான் கொஸ்டின். இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட வினா. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இப்போ ஆங்கிலத்தில் the probability that at least குறைந்த ஏதாவது ஒன்று of A and B occurனா நிகழ்ச்சின்னு சொல்றது occurன்னு சொல்றோம். இதுக்கான நிகழ்தகவு probability. If A and B occur simultaneously ஒரே நேரத்தில் with probability ஒரே நேரத்தில் தொடர்ந்து வர்றதுதான் அதே ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2. இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? P of A bar plus P of B bar கண்டுபிடிக்கிறோம். அதாவது இது என்ன மீனிங்? P not A P not B என்றதான் மீனிங். இல்லை. ஓகே, இப்ப பாருங்க. P of A union B ஃபார்முலா என்ன? P of A union B equal P of A plus P of B minus P of A intersection B ன்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு முன்னாடி கவனிங்க. P of A equal 1 minus P of A bar. இது எப்படி வருதுன்றது பாருங்க. இது ஒரு ஃபார்முலா. நம்ம P of A plus P of A bar equal to 1 நம்ம படிச்சிருப்போம். அதுதான் நம்ம P of A தேவைன்னா இந்த P of A bar அந்த பக்கம் எடுத்துட்டு போறதுனால minus P of A bar ஆகுது. அப்போ P of A எப்படி எல்லாம் 1 minus P of A bar. அதே போல P of B எப்படி எழுதலாம்? 1 minus P of B bar எழுதலாம் இல்லையா? ஓகே, 1 minus P of A bar plus 1 minus P of B bar minus P of A intersection B எவ்வளோ? 0.2 அவனே கொடுத்துருக்கிறது given. அதே போல P of A union B எவ்வளோ? 0.6. இப்போ இந்த ஒன்னையும் கூட்டினா எவ்வளோ வருது? 2 minus P of A bar plus P of B bar minus 0.2 இல்லையா? இங்க 0.6. இப்போ அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? P of A bar plus இங்க மைனஸ் வரும் minus P of B bar.
அப்போ இந்த நம்பர் எல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் இந்த பக்கம் எடுக்கலாம். மைனஸ் பி ஆஃப் ஏ பார் இந்த பக்கம் வரும்போது என்ன வருது? பி ஆஃப் ஏ பார். இது மைனஸ் இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறுது. இது லெஃப்ட், இந்த பக்கம் போகும்போது ரைட். இது பிளஸ் வந்து அந்த பக்கம் மைனஸ் ஆயிடுது. பிளஸ் பி ஆஃப் பி பார் ஈக்குவல், இந்த 2 அப்படியே இருக்கு, 2 இந்த மைனஸ் 0.2 அது. இந்த பிளஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன வருது? மைனஸ். அப்போ 0.6. இப்போ இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 0.8. ஓகேங்களா? இப்போ 2லிருந்து 0.8 லெஸ் பண்ணுறோம். பாருங்களேன், 2 டெசிமல் வச்சுக்கிறோம், இல்லை ஒரு டெசிமல் கூட தான் எடுத்துக்கலாம். இங்கே 1 தானே இருக்கு, அதான் 1 வச்சுக்கிறோம். அப்போ 0.8 இது லெஸ் பண்ணுறோம். இங்கே கேன்சல் பண்ணி 1, இங்கே 10ன்னு வருது இல்லையா? பாரோ ஆகிறோம். அப்போ பாரோவில் 10ல் 8%, 10ல் 8%, 2. இங்கே என்ன இருக்கு? 1, 1.2. அப்போ ஆன்சர் 1.2. therefore P of A bar plus P of B bar equal 1.2. இதுதான் ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்குடன் சந்திப்போம். பாய். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.